இந்த மியூசிக் என்ன ஞாபகம்? ரட்டா ரட்டா ரட்டா. ஹாய் ஹலோ வணக்கம். ஏன் இந்த கவலை சொல்லுங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடியோ பாருங்க ப்ளீஸ். இப்போ தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி நாங்கள் வேகமாக கதைக்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணி நீங்களே கிரிஞ்ச பார்க்க விரும்பாதீர்கள். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து பிரிஷப்பா ஏதோ உண்டு அந்த வாயிலையும் வருது இல்லை, அது யாருண்டா நம்மளோட மோகன்லால் கிங்கா வர போறார். ஸோ அதாவது பாகுபலி ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த சூளம் எல்லாம் வச்சு கொண்டு அதுவும் சிவன் சிவன் சூளம், அந்த உடுக்க சூளம் மற்றது நெத்தியில் அந்த இது எல்லாம் வச்சுக்கொண்டு நல்ல மாஸ் லுக், ஒரு ஐ மட்டும் இருக்குது. தமிழ்ல வச்சு டீசர் வந்து விட்டுருக்காங்க. 3 hours எத்தனை படங்கள்ப்பா பேக் டு பேக் நடிச்சு கொண்டே இருக்கிறேன். டைமே இருக்காது போல. நான் வீட்டை போய் எல்லாம் சிம்பிளா அந்த சின்ன வச்சர்ல மலையாளத்துல தான் நம்ம பெருசா அந்த இதுக்காம டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க படத்தை. டைம் ஷெட்யூல் கொஞ்சம். இதுக்கு முதல்ல ஒரு படம் வந்தது, அதுக்கு முதல் தொடரம் வந்தது. இப்போ வந்து விதுசப்பா அண்ட் இது வந்து பெரிய லெவலில் இருக்குன்னு நினைக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. டைரக்டர் பை நந்தா கிஷோர் அண்ட் டீம் அண்டு போட்டிருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, புதுசாக இருக்குது இந்த வார்த்தை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா படம் நடிச்சு டைரக்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா கவனம். உங்களுக்கு தெரியுமா நந்தா? தெரியல எங்களுக்கு. லாலேட்டன் ஒன்லி லாலேட்டனுக்காக வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்த்துட்டு என்னம்மா இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. டீசர் ஒன்று தான் விட்டுருக்காங்க, சின்ன ஒரு நிமிஷம் வீடியோ தான், அதான் நாங்கள் கொஞ்சம் கூட கதைக்கிறோம். சரி வாங்க. ஐயோ ரெடியா? கனெக்டா ஏபிஎஸ் அபிஷேக் விஜய் திருப்பி இந்த சவுண்டு குறைச்சதால. எஸ் விளையாடுறீங்களா? கனெக்ட் ஏபிஎஸ் அபிஷேக் எல்லாமே லைனா தான் இருக்கா. ஓ சோல நாடு விஜயா ரட்டா ரட்டா ராமரோட சைடு. ஓ சிங்க எங்கட சீரியா சிங்கவாச. ஓ வில்லன் சிவன். நெஞ்சில ஏதோ குத்துறாங்க. பாகுபலிமா இருக்கேன். சைவ கோயில் தானே லாலேட்டர். ஓ உயர லெவலில் இருக்க நந்தி தான் வச்சிருக்காங்க கொடியில. ரத்தமே பதில் சொல்ல. ஓ டக்குன்னு போயிட்டாரு. ஓப்பா செம காட்சா டீசர் தான். ஓ சோ யாமா சுகமா நந்தா கிஷோர். ஓ ஐ யாரப்பா இது? திரும்ப ஒரு லாலேட்டா. உண்மையா சாம் சிஎஸ். இந்த மியூசிக் என்ன ஞாபகம்? ரட்டா ரட்டா அந்த புஷ்பா படத்தில் போட்ட பிஜிஎம் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சாம்சிஎஸ் எனக்கு பிடிக்கும். அந்த பிஜிஎம் அது அந்த பாட்டு. இந்த பாட்டு என்ன இது விக்ரம் வேதாள மியூசிக் போட்டுப்பார். மற்றது கைதி படத்தில் மியூசிக் போட்டிருக்கார். நல்ல நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கார். அவர் பிஜிஎம்ன்றாலே எனக்கு சாம்சிஎஸ் அது வித்தியாசம், ஒரு டெரராக போடுவார். அவர்கிட்ட பிஜிஎம் இதுக்கு அவர் வந்து அந்த புஷ்பா படத்துக்கு போகிறது அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சி கொண்டே இருக்குது. அவர் நிறைய அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவரை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? ஓ சூப்பராக இருக்குது. நம்மளோட லாலேட்டனை பார்த்தா இன்னும் மாஸ். அவர் என்ன படம் நடி அதான் அதிசயமாக இருக்குது. ஒவ்வொரு லுக்கை அவர் மெயின் பண்ண. ஏற்கனவே அவர் இப்படி இந்த மாதிரி வேற ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு. அது என்ன அந்த படம் ஞாபகம் இல்லை. அந்த அலுமான் மாதிரி குத்து சண்டை போவார் தெரியுமா ஒரு இடத்துக்கு. அது பழைய காலத்துக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஒன்று பார்த்துனீங்களா அந்த படம்? அதே மாதிரி அவர் இதில் டிஃப்ரெண்டான லுக்கு, ஒரு முடியெல்லாம் வளர்த்து நல்லா இருக்குது, மாசாக இருக்குது.
இந்த வாளே அவருக்கு ஐகானிக்காக ஒரு வாள் வச்சுக்கிற மாதிரி, ஏன்னா இந்த சூலத்தை பின்பக்கம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான வாள் அமைப்பு. பார்க்கும்போது மேட்டது எங்களோட சைவ கோயில்கள் எல்லாம் காட்டுறாங்க. புறக்கேக்கு அந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு இது அடிக்கிறாங்க. அது அந்த அரசர் அவர்கள் பின்பற்ற இதாக இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். இது ஒரு தீஸ் பண்ணிக்காங்க. தீஸெல்லாம் தென்னமட்டு வால் சண்டையை போட்டு தீஸ் பண்ணிக்காங்க. முதல்ல இப்படி வர்றாரு ஒரு ராஜா காண்பிக்கப்படுறாரு. கடைசியில பார்த்தா மாவீரன் மாதிரி யோஜனை முன் ஜென்ம மாதிரியல் மாவீரன் மாதிரி அவர் மடியில படுத்துக்க மகண்ட மடியில் நினைக்கிறேன். மகன் அந்த ஆக்டர் எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. என்னடா தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத உனக்கு ஒன்றும் தெரியாத என்னத்துக்கு வாரான்னு நிறைய பேர் கொண்டடிக்க போறாங்க. எங்களுக்கு அவ்வளவா பெருசா தெரியாதுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சு கொள்றதுக்கு. ஓகே, ஸோ மியூசிக் நல்லா இருக்கு. தீபாவளிக்கு ஏன்னா நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வேறையில இந்த வீடியோ பார்க்க டக்குன்னு வந்துருக்கு, டக்குன்னு பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வந்ததால நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணாதில் நாங்கள் அதில் பார்க்கல. டைரக்டர் எங்களுக்கு தெரியலை. அந்த கடைசியாக வந்த படியனும் வேறு தெரியல. ஸோ கண்டுபிடிங்க. ஸோ இவர் ஒரு நல்லா இருக்கு விஷுவல்ஸ் சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல அந்த ஒரு பெரிய அதான் எனக்கு டக்குனு பாகுபலின்ற ஞாபகம் பாகுபலியில அந்த இடையில அந்த கோயில் அதோட அந்த மேல அந்த சொட்ஸ் உண்டு, அது வந்து இடத்தையே காட்டு நல்லா இருக்கு. அந்த கோலம் கோலம் போட்டு அதான் அந்த ராஜா அந்த அரண் அந்த 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 சிம்மாசனத்துக்கு போறதுக்கு இப்படி போறதுக்கு அந்த அது நல்லா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாகுபலி மாதிரி வருதா இல்லது பாவம் பலி மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் நீங்கள் வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் முதலே சொன்னதுதான், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஏதாச்சும் திருத்தணுமா இந்த மாதிரி எது உங்களுக்கு திருத்தணுமா, எங்களோட தலையை திருப்பணுமான்னு பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.